திடீர்னு வர சொன்னீங்க? வனஜா, சின்ன வயசுல இருந்தே நீ எங்க வீட்ல வேலை செய்யற. என்னை விட 3 வயசு மூத்தவனே. உனக்கு முன்னால எனக்கு கல்யாணம் ஆகுதுங்கிற வருத்தம் எனக்கு இருந்துச்சு. ஆனா இப்போ எனக்கு முன்னால உனக்கு கல்யாணம் நடக்க போதேன்னு சந்தோஷமா இருக்கு. என்னமா சொல்றீங்க? உனக்கு ஒரு நல்ல மாப்பிள்ளை நான் பார்த்து வச்சிருக்கேன். ஆமா, உங்களுக்கு எப்படி நன்றி சொல்றதுன்னு தெரியலம்மா. ஒரு பொண்ணோட மனசு ஒரு பொண்ணுக்கு தான் புரியும்னு சொல்லுவாங்க. உங்க அப்பா அம்மாக்கு என் மேல இல்லாத அக்கறை உங்களுக்கு இருக்கிறத நினைச்சா எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குமா. இதுதான் மாப்பிள்ளையோட போட்டோ. போட்டோவை பார்த்து இவ்ளோ வெக்கப்படுறியே? அங்க பாரு, நேர்லயே வந்துட்டாரு. போங்க மாப்பிள்ள போங்க. வனஜா, போதும் தாயி போதும். ஏழையை கூட்டிட்டு வந்து நடுவீட்ல உட்கார வச்சு வடை பாயசத்தோட பந்தி வைக்கிறீங்கன்னு பார்த்தா கூடவே ஒரு அசிங்கத்தையும் வச்சு அவமானப்படுத்திட்டீங்க. ஆளை விடுங்க. ப்ளீஸ் வனஜா. வனஜா போகாத வனஜா. ப்ளீஸ். பழக்கரங்கன்னு நீங்க கண்ணுக்கு லட்சணமான மாப்பிளை கட்டுவீங்க. ஏழைங்கிறதோட நீங்க காட்டுற கையில்லாத கால் இல்லாத ஆளெல்லாம் கட்ட முடியாத தாயி. எனக்கு ஆசை இருக்கு. ஆளை விடுங்க. வனஜா, நான் சொல்றேன்ல கேளு வனஜா. 15 வருஷம் தாயி. 15 வருஷமா உங்க வீட்ல விசுவாசமா இருந்ததுக்கு நல்ல நன்றி காமிச்சிட்டீங்க. கும்பிடு தாயி. ஆளை விடுங்க. வனஜா, வனஜா போகாத வனஜா. வனஜா நெல்லு வனஜா. எனக்கு கை போன விஷயத்த சொல்லலையா அம்மா? இல்ல. என்ன மாதிரி ஒருத்தன் வீட்டுக்கு வேலைக்காரியா போ சொன்னா போயிருப்பா. வீட்டுக்காரியா போ சொன்னா எப்படிம்மா? எனக்கு நிச்சயம் பண்ண கல்யாணம் நின்ன உடனே எனக்குள்ள கல்யாணத்து மேல இருந்த ஆசையே போயிடுச்சு. தயவு செஞ்சு எனக்கு எந்த பொண்ணையும் பார்க்க வேணாம்மா. நான் வரேன். ராசப்பா, இங்க பாரு. அவ உன்னை வேண்டான்னு சொல்லிட்டு போனதுனால உன்னை விட எனக்கு தான் வலி அதிகம். உன்னை மட்டும் நிச்சயமா சொல்றேன், உனக்கு ஒரு கல்யாணம் நடக்காம இந்த ஜென்மத்துல எனக்கு கல்யாணம்ங்கிறதே கிடையாது. இது சத்தியம். கவலைப்படாதம்மா. ராசப்பனுக்காக நம்ம ஜோசியர் ஒரு பொண்ணை சொல்லியிருந்தாருல்ல, அவளையே பார்த்துருவோமா? இல்ல தாத்தா, அது நீ என்ன யோசிக்கிறேன்னு எனக்கு தெரியுமா. நான் ராசப்பன்கிட்ட பேசி அவனும் சரின்னு சொல்லியாச்சு. அந்த பொண்ணோட அப்பா கிட்ட பேசினேன், அவரும் சரின்னு சொல்லிட்டார். நீ ராசப்பனை அழைச்சிட்டு போய் அந்த பொண்ணை பார்த்துட்டு வந்தீங்கன்னா இந்த கல்யாணத்தை முடிச்சிடலாம். என்னம்மா யோசிக்கிற? தாத்தா சொல்றத கேளு. சரி தாத்தா. ராசப்பா, அந்த ஜன்னல பாரு. அந்த பொண்ணு உன்னை பாக்குது. பொண்ணு நல்லா இருக்கா? ஏய், இங்கே பாத்துக்கொடி. மாப்பிள்ளை அங்க போனா வெக்கப்படுத்த பார்க்க முடியாது. என்னடி உன்ன மாதிரியே மாப்பிள்ளை வாட்ட சாட்டமா இருக்காரு? அடியே, வெக்கப்பட்டது போதும். நீயே மாப்பிளைக்கு காப்பியை கொடுத்து நல்லா பாத்துட்டு வா போ.
வரைக்கும் கால் ஊனங்கிற எண்ணம் எனக்கு இருந்தது இல்ல. ஆனா இப்போ ஒரு கை இல்லாத மாப்பிளைய கூட்டிட்டு வந்து நீ ஒரு ஊனம் தானே என் மனசுல ஊனத்தை உண்டாக்கிட்டீங்கல்ல. எங்களை என்னடி பண்ண சொல்ற? அழகா இருக்கிற பொண்ணுக்கே ஆளை காணா, உன்னை கட்டிக்க யாரு வருவா? கொஞ்சம் இருங்க, வந்துடுறேன். என்ன யாரும் கட்டிக்க வேண்டாம். நான் நொண்டியா பிறந்தது ஏன் தப்பா? நீங்க செஞ்ச பாவம் தான் ஏன் தலையில வந்து ஏய், விழுந்திருக்கு. என்ன அழுது ஆர்ப்பாட்டம் பண்ணிட்டு இருக்க? எல்லாம் தெரிஞ்சுதான் செஞ்சிருக்கோம். ஒழுங்கா நான் சொல்ற மாப்பிளைய கட்டிக்கிட்டு வாழ்றதுக்கு வழிய பாரு. இந்த மாப்பிளைய கட்டிக்கிறதை விட காலப்புற நான் கல்யாணம் பண்ணிக்காம இருந்துடலாம். எனக்கு கல்யாணமும் வேண்டாம், ஒண்ணும் வேண்டாம். என்னை விட்டுருங்க. நீங்க போங்க, நான் இப்படியே இருந்துடுறேன். போயிடுங்க. சின்னம்மா, வாங்க போயிடலாம். உனக்கு நான் என்ன பாவம் பண்ணேன்? உனக்கு நான் என்ன துரோகம் செஞ்சேன்? இத்தனை நாளா இந்த ஊர் என்ன அனாதன் மட்டும்தான் சொல்லுச்சு. ஆனா இப்போ மொண்டிக்கைன்னு சேர்த்து சொல்ல வச்சிட்டியே. நான் பிறந்தப்ப இந்த ஊரே வளமாச்சுன்னு சொன்னாங்க. ஆனா என் வாழ்க்கையை மட்டும் இப்படி வறண்டு போக வச்சிட்டியே. உலகத்துல உள்ள எல்லாரையும் அண்ணன், தம்பி, அக்கா, தங்கச்சின்னு 1000 சொந்த பந்தங்களோட படைச்ச நீ என்ன மட்டும் ஏன் இப்படி அனாதையா படைச்ச? எனக்குள்ள ஏன் இவ்வளவு ஆசைங்களை படைச்ச? சின்ன வயசுல எங்க அம்மா இடுப்புல உட்காந்து நிலாச்சோறு சாப்பிடணும்னு ஆசைப்பட்டேன். எல்லா குழந்தைகளையும் மாதிரி அப்பா முதுகுல ஏறி உப்பு முட்டை விளையாடணும்னு ஆசைப்பட்டேன். எதுவுமே நடக்கல. மற்ற குழந்தைகளை மாதிரி பள்ளிக்கூடம் போய் படிக்கணும்னு ஆசைப்பட்டேன். என்ன பண்றது? என் தலையெழுத்து அந்த பள்ளிக்கூடத்துக்கு வெள்ளை அடிக்கிறதுக்கும் விசேஷம் நான் வேலை செய்யறதுக்கு மட்டும்தான் போகணும்னு. நீதான் எனக்கு படிக்கிற பாக்கியத்தை கூட கொடுக்கலையே. சந்தோஷம் வந்தா சிரிக்கிறதுக்கும், கஷ்டம் வந்தா அழுறதுக்கும் ஒரு சொந்த பந்தம் வேணும்னு ஒரு சராசரி மனுஷன் மைதானே நானும் ஆசைப்பட்டேன். எனக்கும் ஒரு கல்யாணம் நடக்கணும், புள்ள குட்டிங்களோட வாழணும்னு ஆசைப்பட்டு காசு பணம் சேர்த்தேன், சொந்தமா வீடும் கட்டினேன். ஆனா கல்யாணம் நீதான் அதை நடக்க விடலையே. கை போன என்னை கைப்பிடிக்க ஒரு பொண்டாட்டி வருவாங்கிற நம்பிக்கை இனிமே எனக்கு இல்லை. இப்படி நான் ஆசைப்பட்ட எதையுமே கொடுக்காம காலம் முழுக்க வெறும் கஷ்டத்தை மட்டுமே கொடுக்குற நீ கடவுளா? இல்லை, நீ கடவுளே இல்லை. நீ வெறும் கல்லுதான். அதனால தான் உனக்கு கருணையே இல்லை. இத்தனை வருஷமா நான் உன்னை தானே நம்பினேன். நீ மட்டும் தானே என் சொந்தம் நினைச்ச. இனிமே நான் உன்னை நம்ப மாட்டேன். உன்னை பார்க்க வர மாட்டேன். உன் மூஞ்சிலேயே முழிக்க மாட்டேன். உன் மூஞ்சிலேயே முழிக்க மாட்டேன். ராசப்பா, அந்த அழகாபுரத்து பொண்ணு உன்னை வேண்டான்னு சொன்னதா கேள்விப்பட்டோம். அதை நினைச்சு நீ எதுவும் தப்பான முடிவுக்கு வந்துருவோன்னு பயந்துகிட்டே இருந்தோம். உன்னை பார்த்ததுக்கு அப்புறம் தான்டா மனசுக்கு நிம்மதியா இருக்கு. டேய், சாகணும்னா கிணத்துல வெடி வச்சு போய் செத்துருக்கணும்டா. இதெல்லாம் நடக்கணுங்கிறது என் தலையெழுத்து. டேடே, அதெல்லாம் நினைச்சு நீ கவலைப்படாதடா. கண்டிப்பா நீ நினைச்ச மாதிரியே உனக்கு ஒரு நல்ல பொண்ணு கிடைக்கும்டா. ராமன் லக்ஷ்மணன் சீதா, ராமன் ராமன் லக்ஷ்மணன் சீதா, ராமன் லக்ஷ்மணன் சீதா, ராமன் லக்ஷ்மணன் சீதா, ராமன்.
என்னாச்சுமா? ராசப்பன் கல்யாணம் நடக்கும்னு ராமர் உத்தரவு கொடுத்துட்டாரு வள்ளி. ரொம்ப சந்தோஷமா இருக்குமா. கேவலம் ஒரு வேலைக்காரி, ஒரு நொண்டி பொண்ணு ராசப்பனை கல்யாணம் பண்ண மாட்டேன்ட்டாங்க. எனக்கு என்னமோ அவன் கல்யாணத்துக்கு பொண்ணு கிடைக்கும் நம்பிக்கையே இல்லை. ராசப்பனுக்கு எப்ப கல்யாணம் ஆகுறது? நாங்களாம் எப்போ ஊருக்கு போறது? நீ வேணா அவனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சுட்டு பொறுமையா வா, நாங்களாம் ஊருக்கு போறோம். ஆமாண்டா. டேய் இருங்கடா, மேரேஜ் சர்வீஸ்ல சொல்லியிருக்கேன் 4 நாள்ல பொண்ணு கிடைச்சிரும்னு சொல்லியிருக்காங்க. பார்க்கலாமே. மேரேஜ் சர்வீஸ்ல தான் பேசுறாங்க. ம். என்ன விஷயம் பார்க்கலாம். ஜானகி சாரா? ஆமா, ஜானகிராமன் தான் பேசுறேன். பொண்ணு வீட்ல பேசிட்டீங்கல்ல? பேசிட்டேன் சார். சரி, மாப்பிள்ளைக்கு ஒரு கையில்லாத விஷயத்த சொல்லிட்டீங்கல்ல? எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டேன் சார். அவங்க ஓகே சொல்லிட்டாங்க. ஓகே, ரொம்ப தேங்க்ஸ். ஓகே சார். தீபிகா, ராசப்பனுக்கு பொண்ணு கிடைச்சிருச்சு. நாளைக்கே போய் பொண்ணு பார்க்கறோம். God is great. எங்களை பொறுத்த வரைக்கும் எங்க பொண்ணோட விருப்பம் தான் எங்க விருப்பமும். ஏன்னா அவ தானே ஒன்னா வாழ போறா. அப்புறம் எங்க பொண்ணு மாப்பிள்ளை தம்பி கூட தனியா பேசணும்னு ஆசைப்படுறா. அவங்க 2 பேரும் கலந்து பேசி ஒரு முடிவு எடுக்கட்டும். என் பொண்ணு என்ன முடிவு எடுக்கிறாளோ அதுதான் எங்க முடிவும். அவங்க சொல்றதும் சரிதான். ராசப்பா, நீ போய் பேசிட்டு வா. போய் பேசிட்டு வாங்க. உள்ளதா இருக்கா? உடம்புல ஊனங்கிறது என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு குறையே இல்லை. மனசுலதான் ஊனம் இருக்கக்கூடாது. இத உங்க மேல அனுதாபப்பட்டோ பரிதாபப்பட்டோ சொல்லல, என் மனசார சொல்றேன். இதெல்லாம் ஏன் சொல்றேன்னா, நீங்க என்ன முழுசா புரிஞ்சுக்கணும். எனக்கு எனக்கு உங்களை பிடிச்சிருக்கு. உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கா? பிடிச்சிருக்கு. உட்காருங்க. மாமா, எங்க அக்காவை உங்களுக்கு பிடிச்சிருக்கா? பிடிச்சிருக்கு. ஓகே, ராசப்பனுக்கு பொண்ணு பிடிச்சிருக்கு, பொண்ணுக்கு ராசப்பனை பிடிச்சிருக்கு. அப்புறம் என்ன, அடுத்த முகூர்த்தத்திலே கல்யாணத்தை வச்சுக்கலாம். கல்யாணத்துக்கு 10 பைசா செலவு பண்ண வேண்டாம். வழக்கமா பொண்ணு வீட்ல மாப்பிள்ளைக்கு வரதட்சணை கொடுப்பாங்க. ஆனா எங்க ராசப்பனை உங்க பொண்ணு கல்யாணம் பண்ணிக்க சம்மதிச்சதுனால உங்களுக்கு நாங்க வரதட்சணை தரோம். ரொம்ப சந்தோஷங்க. மம்மி, வாடா என் செல்லம். எப்படிடா இருக்க? நல்லா இருக்கீங்களா மம்மி? டாடி, நல்லா இருக்கீங்களா? நீ எப்படி இருக்க? நான் நல்லா இருக்கேன். வாங்க. அப்பா, என்ன மன்னிச்சிருப்பா. கொஞ்ச நாள் என் பொண்ணை பிரிஞ்சு இருந்ததே என்னால தாங்க முடியல. 25 வருஷமா என்ன பிரிஞ்சிருந்த உங்க மனசு என்ன பாடுபட்டிருக்கோம். ஒவ்வொரு நாளும் உங்களை பார்க்க வரணும் தான்ப்பா நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா ஏதோ ஒரு குற்ற உணர்ச்சி இத்தனை நாளா என்ன தடுத்துச்சுப்பா. நீங்க யாருமே இல்லாம இந்த வீட்டுல தனியா இருக்கிறத பார்க்கும்போது நான் உங்களை விட்டு ஓடி போனதை விட இத்தனை நாள் நான் உங்களை பார்க்க வராம இருந்தேனப்பா. அதான் நான் பண்ண பெரிய தப்பு. அப்பா, இனிமே நான் உங்களை விட்டு எங்கேயும் போக மாட்டேன். என்ன மன்னிச்சிருங்கப்பா, என்ன பாருங்கப்பா. அப்பா, ஏன்பா பேச மாட்டேன்றீங்க? நான் செஞ்ச தப்புதான். அதுக்காக என்ன தண்டனை வேணாலும் கொடுங்க. ஆனா என்கிட்ட பேசாம மட்டும் இருந்துடாதீங்கப்பா. அப்பா, பேசுங்கப்பா. அப்பா, என்ன மன்னிச்சிட்டேன்னு சொல்லுங்கப்பா. அப்பா, பேசுங்கப்பா, ப்ளீஸ்ப்பா. அப்பா, பேசுங்கப்பா. நான் உங்களை விட்டு போக மாட்டேன்பா. சாரிப்பா, பேசுங்கப்பா. அப்பா, அப்பா மன்னிச்சிடேன்னு சொல்லுப்பா. அப்பா, பேசுப்பா.
அப்பா பாருப்பா அப்பா அப்பா பேசுங்கப்பா சாரிப்பா அப்பா சரிப்பா நீ இல்லாம நான் எப்படி தவிச்சு போன தெரியுமா? மறுபடியும் தனியா விட்டு போயிடாதப்பா. போமாட்டேன்ப்பா போமாட்டேன் மறுபடியும் அந்த தப்பு பண்ண மாட்டேன். கல்யாணத்துக்கு பார்க்க கொடுத்து வைக்கல. இதான உன் சம்சாரம். வா. வாமா. நல்லா இருமா மகராசியா. தீபிகா மாப்பிள்ளை என் பையன் வந்து மாப்பிள்ளை. வாமா வணக்கங்க. ஜானகி பொண்ணு வீட்டுக்காரங்க வந்துட்டாங்க. வாங்க 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 உள்ள வாங்க. வாங்க. போமா வாங்க வாங்க வாங்க. ராசாத்தி, ராசப்பன் கல்யாணத்துக்காக இந்த பணத்தையும் நகையையும் என்னோட சீரா வச்சுக்கோங்க. இதெல்லாம் எனக்கு இருக்குங்க. கடைசி வரைக்கும் உங்க அன்பு இருந்தா எனக்கு அதுவே போதும். நீ பேர்ல மட்டும் ராசாத்தியா இல்லாம இந்த நகையெல்லாம் போட்டுக்கிட்டு உண்மையிலே ராசாத்தி மாதிரி மணமேடையில வந்து நிக்கணும். அதுக்கு இல்லைங்க, நான் அன்பா கொடுக்கறாங்கல்ல, மறுக்காம வாங்கிக்கமா. வாங்கிக்க. ஈவினிங் ரெடியா இருங்க, எல்லாரும் சேர்ந்தே மண்டபத்துக்கு போலாம். கொடுத்து வச்சுவ நீ.